வேடிக்கை விளையாட்டுமா இருந்தா கடைசியில வீரனாவே உயிரை விட்டுருக்கான். வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு நண்பர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் சங்கர். நீ இன்னும் உயிரோடு இருக்கியாடா? போடா, நெஞ்சில குண்டடி பட்டு செத்து கிடக்குற நண்பான்னு கதறினியாடா? டேய், கதறதுக்கு அவங்க எனக்கு நேரம் கொடுக்கலடா. பர்மிஷன் வாங்கி கதறது. அவங்க தான் எங்களை காட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்களே. எதுக்கு டூயட் பாடவா? ஆமா, துப்பாக்கி மேல டூயட் பாடுறோம். ஆளை பாரு, நாங்க சாமர்த்தியமா தப்பிச்சுட்டு வந்திருக்கோம். ஆமா, நீ எப்படா தப்பிச்சுட்டு வந்த? ஐடியா. டேய், ஏன்னா அது பாத்திர சத்தம் கேக்குது. புல்லட் ப்ரூஃப் அவசம். பரவாயில்லையே, நீ கூட புத்தாலியா இருக்கிய. ஹேட்டா பாராட்டாத. ஏண்டா சங்கர், இத நீ போட்டுக்கேடா. டேய், மனசுல தெம்பு இல்லாதவனுக்கு தான் இந்த இரும்பு கவசம். ஏற வண்டியில போலாம். ஆபத்தோட விளையாடுறதுன்னா உங்களுக்கு ஆசையா சங்கர்? என் தொழிலே அதானே. அரணா எங்க காதலி மாதிரி. ராஜு தைரியமா பேசுறாரே. நான் பக்கத்துல இருக்கும் போது அப்படித்தான் பேசுவோம். அதோ எங்க எஸ்டேட் வந்தாச்சு. அவர்தான் எங்க அண்ணா. அண்ணா. ஹாய் வித்யா, வாமா. பிரயாணம் எல்லாம் எப்படி இருந்தது? நல்லா இருந்தது அண்ணா. இவர்தான் மிஸ்டர் சங்கர். இவர் எங்க அண்ணன் சுந்தரம். How do you do? இவர் அசிஸ்டன்ட் ராஜு. How do you do? உங்களை எல்லாம் சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன் மிஸ்டர் சுந்தரம், இந்த எஸ்டேட்ல நீங்க மட்டும் தனியா இருக்கீங்களா? அண்ணே பிரம்மச்சாரி. நீ மட்டும் என்ன வித்யா? போங்க அண்ணா. தங்கச்சி கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எனக்கு நடக்கணும். சீக்கிரம் கல்யாணம் நடக்கும்னு சொல்றான். ஓ ஆமா சங்கர், நீங்க ஏதோ இந்த காட்டுவாசிகளை பத்தி தெரிஞ்சுக்க ஆசைப்படுறதா தங்கச்சி என்கிட்ட சொன்னா. எஸ், அதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. ஆனா எனக்கு அவங்கள பத்தி அவ்வளவா தெரியாது. கவலைப்படாதீங்க, என்னுடைய குடும்ப நண்பர் பெரிய எஸ்டேட் முதலாளி மிஸ்டர் பூபதினு பேரு. அவருக்கு இந்த காட்டு மூலிகையில நல்ல பழக்கம் உண்டு. அந்த ஜனங்களை கூட நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காரு. நீங்க வரதுக்கு முன்னால நான் அவருக்கு போன் பண்ணேன். நம்ம வர சொல்லி இருக்காரு. தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். சங்கர், பூபதி குடும்ப நண்பர் மட்டுமல்ல, என் கூட பிறந்தவர் மாதிரி. ஆமா, உங்களுக்கு இந்த உதவியை நிச்சயம் செய்வாரு. நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா நாம புறப்படலாம். அங்க ரெடி. ஹலோ சுந்தரம். ஹலோ பூபதி. வெல்கம் வித்யா, வெல்கம். வாசலையே காத்திருக்கீங்களே அண்ணா? ஆமாமா, அன்பு 1000 இருந்தாலும் என் தம்பி தங்கை எப்போதானே வரீங்க? அண்ணா, இவர்தான் மிஸ்டர் சங்கர். எஸ், மூலிகை ஆராய்ச்சி நிபுணர். சுந்தரம் உங்களை பத்தி ரொம்ப சொல்லிருக்கான். ப்ளீஸ் டு மீட் யூ. ஹாப்பி டு மீட் யூ. எஸ், கம் ஆன். இத உங்க வீடு மாதிரி நினைச்சுக்கங்க. இப்படி ஒரு குடும்பமா உட்கார்ந்து சந்தோஷமா நேரம் கழிக்கிறதுனா எனக்கு ஒரே குஷி. மிஸ்டர் சங்கர், மூலிகை ஆராய்ச்சி நிபுணர்னா அருமையான வேலை நினைக்கிறேன். பல்வேறு நாடுகளுக்கெல்லாம் சென்று அங்க இருக்கிறவங்களை பார்த்து உண்மைகளை கண்டுபிடிக்கிறது. ஆமா மிஸ்டர் சங்கர், இங்க இருக்கிற காட்டுவாசிகள் கிட்ட என்ன கண்டுபிடிக்க போறீங்க? அவங்க கலாச்சாரமும் நாகரிகமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படின்னா ஐ மீன் ஜஸ்ட் ஸ்டடி. இவங்களுக்கு சில முக்கிய மூலிகைகளை சக்தி எப்படி தெரியுது? அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. மிஸ்டர் பூபதி, பட்டம் பெற்ற விஞ்ஞானிகளை விட இந்த பாமரர்கள் ரொம்ப புத்திசாலிகளா இருக்காங்க. எக்ஸாக்ட்லி. சாதாரண இலையில இருந்து அசாதாரண மருந்தெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்களே, இவங்க நம்ம டாக்டர்களுக்கெல்லாம் ப்ரொஃபஸரலா இருக்கலாம் நான் நினைக்கிறேன். ஆனா ஒண்ணு மிஸ்டர் சங்கர், இந்த மூலிகை ரகசியத்தை இவங்க ஜாக்கிரதையா பதுக்கி வைக்கிறாங்க. ஐ சே, இத பரம்பரை ரகசியமா தங்களுக்கு மட்டும் தெரியும்படி பதுக்கி வைக்கிறாங்க. இதான் அவங்க கிட்ட இருக்கிற விசேஷம். நல்ல வேளையா இவங்க வானவெளி ஆராய்ச்சிக்கு வராம இருக்காங்களே. கரெக்ட். நம்ம சந்திர மண்டலத்துக்கு போய்கிட்டு இருக்கோம், இவங்க சாதாரண நிலத்துல இருக்காங்க. மிஸ்டர் பூபதி, நீங்க மட்டும் உதவி செஞ்சீங்கன்னா இந்த மந்திர மாய சக்தியோட உண்மையை நான் கண்டுபிடிச்சிருவேன். ஆமாண்ணா, நீங்க எப்படியும் சங்கருக்கு ஹெல்ப் பண்ணணும். எக்ஸாக்ட்லி, நான் உதவுறேன். மிஸ்டர் சங்கர், இங்க ஆராமிங்கிற இலை பயிராகுது. அதுக்கு மகத்தான சக்தி உண்டு. அதோட ரசத்துக்கு ஒருத்தனோட அறிவை மாத்திர எஃபெக்ட் உண்டு. அத மனுஷன் உடல்ல பயன்படுத்தினா அவன் தன்னையே மறந்துடுறான். தான் என்ன செய்யறோங்கிற உணர்ச்சியே இல்லாம போயிடுறான். ஓஹோ, அப்போ அவன் சுயநினைவே இல்லாம போயிடுறான். பின்ன அவங்க எப்படி நடமாடுவாங்க? அந்த மருந்து வேலை செய்யும் போது அவங்க தூக்கத்துல நடக்கிற வியாதியஸ்தங்களா மாறிடுறாங்க. அந்த ஆராமி சக்தியால தான் செய்ய போற காரியத்தோட பாவமோ இல்ல தான் செத்து போவோங்கிற பயமோ அவங்களுக்கு ஏற்படாது.
எல்லாத்தையும் விவரமா சொல்லிட்டேன். மிஸ்டர் சங்கர், இந்த விளக்கம் போதும் நினைக்கிறேன். டெஃபினெட்லி. Thank you very much, Mr. பூபதி. அப்ப சாப்பிட்டு அந்த இடத்துக்கு போமா? Oh, yes. பாய். Correct. ரொம்ப தூரம் போனங்களா? கொஞ்சம் தூரம் தான். அப்ப நீ இஞ்சே போயிடலாமே. சொரா மீன் ரொம்ப அதிகம். Mr. பூபதி, நாம திசை மாதிரி போய்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். காட்டுவாசிகள் இருக்கிற இடத்துக்கு தான் போறோம். காட்டுவாசிகள் இங்க இருக்கிறதா தெரியலையே. வேற எங்கேயோ கூட்டிட்டு போறீங்க. பூபதி, உனக்கு என்ன வெறி பிடிச்சிருச்சா? தெரியல, நான் சொல்றத நீங்க கேட்கணும். பூபதி, அண்ணா சங்கர், யாரும் நகராதீங்க. நகர்ந்தீங்க துப்பாக்கி பேசும். துரோகி, நான் துரோகி இல்ல. ஊசி குத்திய மனசை யாரும் மாத்தல. நான் என் சொந்த புத்தியில தான் இருக்கு. நண்பர்களா இல்ல சார்ந்து இருக்கிற ரகசிய இயக்கமா, இதுல எது தேவை? அதுதான் என் மனப்போராட்டம். நண்பர்களுக்கு நீ கொடுக்கிற வரவேற்பு ரொம்ப வேடிக்கையா இருக்கு, வேதனையாவும் இருக்கு. வேதனை தான். என்ன ஒரு நாள் நீங்க புரிஞ்சுக்குவீங்க. என் ரகசிய இயக்க வெற்றி அடைற அன்னைக்கு என்ன யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. துப்பரையும் சங்கரையும் இவனுக்கு துணை நிற்கிறவங்க யாரா இருந்தாலும் அவங்களை தீர்த்து கட்டும்படி என் தலைவரோட கட்டளை. ஆனா நான் அதை செய்யல, செய்யவும் மாட்டேன். இதிலிருந்து நான் உங்க நண்பனு தெரியுதா? நீங்களும் எங்க இயக்கத்துல சேரணும். நாங்க எதை செய்ய விரும்புறோம்னு நீங்க புரிஞ்சுக்கணும். எங்க உன்னத லட்சியத்தை நீங்களும் தெரிஞ்சுக்கணும். கொலை செய்யறதா உங்களுடைய உன்னத லட்சியமா? எஸ், ஆண்மை எவன்கிட்ட இருக்கோ அவன் தான் அரசாள முடியும். வேண்டாம் சங்கர், வேண்டாம். பக்கத்துல உள்ள காட்டுக்கு நான் உங்களை கூட்டிட்டு போறேன். அங்கதான் இங்க ரகசிய ஏகத்தோட ராஜ்யம் நடக்குது. உங்களுக்கெல்லாம் வாழ்றதுக்கு நான் ஒரு சந்தர்ப்பம். எங்களோட சேர்ந்துடுங்க. நீங்கெல்லாம் முடியாதுன்னு சொன்னா சாரி, அப்புறம் உங்களெல்லாம் என் நண்பர்களா நான் நினைக்கவே
தங்கச்சியை கொன்னுடுவேன், ஜாக்கிரதை. ஏய், துப்பாக்கி கீழே போடு. போடுறியா இல்லையா? இல்ல சுந்தரம், கீழே போடு. இனிமே அதனால ஒரு பிரயோஜனம்.